as per the latest breakout structure படி இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் போட்டு நிற்குது. இதோட ஹை இஸ் ஆன் திஸ் பிளேஸ் அண்ட் லோ ஆன் திஸ் பிளேஸ். நான் இப்போ வந்து இங்கே ஒரு பிளாக் வரைகிறேன். டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு டிமாண்ட் ஏன்னு பேர் வைக்கிறேன். இந்த டிமாண்டுக்கு பின்னு பேர் வைக்கிறேன். இப்போ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. டிமாண்ட் ஏ பவர்ஃபுல்லா, டிமாண்ட் பி பவர்ஃபுல்லா, டிமாண்ட் ஏ உடையுமா உடையாதா, உடஞ்சா டிமாண்ட் பிக்கு வந்து உடையுமா உடையாதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் இருக்கு லிக்விடிட்டியில். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து கீழே வந்து ஒரு லோ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 லோ இருக்கு, மொத்தம் 3 லோ இருக்கு. அது சென்டரில் இருக்கிற லோ வந்து அதிகபட்ச லோ, அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு மேலே தான் இருக்கு. ஸோ அது வந்து டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. அதனால என்ன ஆகும்னா அந்த டபுள் பாட்டம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி டிமாண்ட் ஏக்கு வந்துட்டு ஸோ மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ டிமாண்ட் ஏ இஸ் பவர்ஃபுல். டிமாண்ட் ஏ வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அது வந்து செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. கலெக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டி போய் உடைக்கும், ஐயோ போய் உடைக்கும். So demand A is powerful because of one reason. It has this. Because it will collect the sell liquidity over there. Okay. Next reason is ஒரு reason. Okay. Next reason. Next reason is it is induced. Already liquidity has been induced. So இது ஓகே, இது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இன்டியூஸ்மெண்ட் ஆர் லிக்விடிட்டி இங்க இருக்கு, இந்த பிளாக் ஓகேன்னு சொல்றீங்க. இட்ஸ் ஃபைன். சரி சரி. நெக்ஸ்ட் ரீசன் என்னது? ஆல்ரைட், நான் சொல்றேன். இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரேஞ்சோட ஹை இது, லோ இது. ஓகேவா? ஒரு ஆர்டர் பிளாக் ஆர் டிமாண்ட் இதனாலும் ஓகே தான். இது உடையுமா உடையாதுன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் அந்த ஆர்டர் பிளாக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ப்ரீவியஸாக உள்ள இந்த லோ இட்ஸ் ஸ்வீப்டு. கரெக்டா? ஸோ அந்த பிளாக்குக்கு ஸ்வீப் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த பிளாக்குக்கு ஸ்வீப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் இருக்கு. So X. Okay. So ஒரு sell side liquidity swept and then it went up for the breakout structure. அப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகும்போது இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது கரெக்டான பிளாக்கு தான், பவர்ஃபுல்லான பிளாக் தான். இன்னும் அடிஷ்னலாக இது பவர்ஃபுல்லாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தேர் இஸ் as you said there is a liquidity manual. பிளாக் ஃபார்மேஷன் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளாக் அடிச்சுன்னா பவர்ஃபுல். ஸோ கரெக்ட். ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்க டிமாண்ட் இஸ் ஹைலி பவர்ஃபுல். ஓகே.